தீராத வினைகளை தீர்க்கும் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில். இந்த காலத்தில் எல்லோரையும் எல்லா இடத்திலும் காத்து நிற்பவன் செவ்வேள். முருகன் அன்பு வடிவம். அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் என்று அவனை போற்றுகிறது கந்தகுரு கவசம். வேலூர் அருகே அமைந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிமலை நோக்கிச் செல்லும்போது தீர்த்தகிரி மலையில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறியதாக கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக முருகனின் பாதச்சுவடுகள் மலையேறிச் செல்லும் பாதையில் உள்ளது. வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது. வள்ளியை காதலித்து மணந்த முருகன் தன் மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்கிறான். தன்னில் பாதியாக மனைவியை கருதி அவளுக்கு உரிய மரியாதையை தர வேண்டும் என்று காண்பிக்கிறான் குமரன். 222 படிகள் உள்ளது. படியேறும் போது 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகனின் திருவடி தரிசனம் கிடைக்கிறது. இடது புறம் கன்னிமார்கள் சன்னதியும். மலையில் அழகான ஆலயம் கண்ணையும் மனதையும் கவருகிறது. ஆலயத்தின் மேற்கே ஆலமரம், கிழக்கே அத்திமரம், தென்கிழக்கே அரசமரம், வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் ஆகியவை காணப்படுகிறது. ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனை நீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தகிரியில் பல தீர்த்தங்கள் இருந்தாலும் ராம தீர்த்தம் மிக விசேஷமானது. ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு வந்து வழிபட்டார் என்பது நம்பிக்கை. நம்மை அறிந்து நான் என்ற எண்ணம் அழிந்து கடம்பனே கருத்தில் நிறைந்த பிறகு அங்கு எந்த ஒரு துன்பத்திற்கும் இடம் இல்லை என்பதே உண்மை. நம் துன்பங்கள் தீரவே மனதில் உள்ள அசுர குணங்கள் அழியவே முருகனின் அவதாரம் நிகழ்ந்தது. இதையே கந்தர் அந்தாதியில் அடியார்களுக்கு அருளும் வரப்பிரசாதத்தை உடைய மயிலின் மேல் ஏறி கிரவுஞ்ச மலையை தன் வேலால் தூளாக்கிய முருகப் பெருமானின் திருவடிகளை நான் அணுகாத காரணத்தினால் பஞ்ச இந்திரியங்களின் செயல்களால் என் இதயம் இருளில் மூழ்கி இருக்கிறது என்கிறார் அருணகிரிநாதர். தீர்த்தகிரியில் இவர் பாடிய திருப்புகள் நம் அனைவருக்கும் முருகனின் பெருமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. நல்ல நெறிகளை அறியவில்லை, இயந்திரங்களின் பின்னே ஓடுகிறோம். எழுதிய தலைவிதி என்பது எந்த வழியாக ஓடுகிறது என்பதையும் அறியவில்லை என்று அறிவுரை கூறுவது போல் அமைந்துள்ளது. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் ஔவையிடம் சொல்லாடல் புரிந்த தலம் இது என்கிறார்கள். இதை பறைசாற்றும் விதமாக இங்கு மூலவர் சந்நிதிக்கு எதிரே மிகப்பெரிய நாவல் மரம் ஒன்று அமைந்திருப்பதை காணலாம். இந்த கோவிலுக்கு முன்பாக 92 அடி உயரத்தில் மிகப்பிரமாண்டமான முருகன் சிலை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் ஸ்தபதி இந்த சிலையையும் வடிவமைத்துள்ளார். தென் வடக்கு திசையை பார்த்தவாறு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இந்த முருகன் சிலை மலை உச்சியில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த சிலை உலகில் 3வது மிகப்பெரிய சிலையாகும். முருகன் சிலையின் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஜூன் 8, 2025 அன்று நடைபெற்று உள்ளது. சிலையின் ஒவ்வொரு விவரமும் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. தோரணை, முகபாவனை, ஆயுதம், வேல் அல்லது ஈட்டி மற்றும் உடை ஆகியவை பண்டைய தமிழ் கோயில்களில் காணப்படும் பாரம்பரிய உருவப்படங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த உயர்ந்த அமைப்பு பாதுகாப்பு, தைரியம் மற்றும் தீமைக்கு எதிரான நன்மையின் நித்திய சக்தியை குறிக்கிறது. உயரமான பீடத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளதால் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் தெளிவாகத் தெரியும். யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இருவரும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேல்நோக்கி பயணம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் திறக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான சிலை தீர்த்தகிரி முருகன் கோயிலை வேகமாக வளர்ந்து வரும் புனித யாத்திரை மையமாக மாற்றியுள்ளது. உள்ளூர் மக்களால் ஏற்கனவே போற்றப்பட்டாலும் இந்த இடம் இப்போது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை வரவேற்கிறது. நவீன பொறியியல் நுட்பங்களுடன் கட்டமைக்கப்பட்ட 92 அடி முருகன் சிலை அதன் தெய்வீக தோற்றத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் நிலைமைகளை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. அதன் பளபளப்பான பூச்சு பெரும்பாலும் சூரிய ஒளியை பிடித்து சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு அமானுஷ்ய பிரகாசத்தை அளிக்கிறது. குறிப்பிடத்தக்க அம்சங்கள் பின்வருமாறு. கருணை மற்றும் வலிமையை வெளிப்படுத்தும் விரிவான முகபாவனை. வேல், ஈட்டி எதிர்மறையின் அழிவை குறிக்கிறது. சிக்கலான விவரங்களுடன் செதுக்கப்பட்ட கிரீடம் மற்றும் ஆபரணங்கள். பக்தர்கள் நடந்து சென்று பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கும் நடைபாதை மேடை.